ஹானஸ்ட்டா சொல்லுங்க. உங்களுக்கு எத்தன தடவ இந்த மாரி நடந்திருக்குன்னு? எப்படின்னா, காலையில எந்திரிக்கும்போது ஃபோன்ல அலார்ம் வச்சிருப்பீங்க. அந்த அலார்ம் எடுத்து பார்த்தா, ஃபோன்ல நெறையா நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கும். சரி ஒரு 5 நிமிஷம் பார்க்கலாம்ன்னு நீங்க நோட்டிஃபிகேஷன்லாம் பார்த்துட்டு இருப்பீங்க. அப்படியே எடுத்து முடிச்சு பார்த்தா, உங்களுக்கு 1 ஹவர் காலியாயிருக்கும். நீங்க நெனைப்பீங்க, "ஓ! இன்னும் டைம் டிராவல் பண்றோமா? இல்ல இது மேஜிக்கா?" மேஜிக் டைம் டிராவல்லாம் கிடையாது. இதுக்கு பேர் தான் இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷன். நம்ம எல்லாருக்கும் எதுனாலும் இப்பயே வேணும். இப்ப ஏதோ ஃபுட் வேணுமா? ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணு. இல்ல ஏதோ ஸ்நாக்ஸ் வேணுமா? 10 மினிட்ஸ்ல டெலிவரி பண்ணுவாங்க. அத ஆர்டர் பண்ணு. அந்த மாரி நீங்க இப்ப போர் அடிக்குதா? சரி ரீல்ஸ் பார்க்கலாம். இல்ல படிக்கணுமா? யூடியூப் பார்க்கலாம். அந்த மாரி நீங்க எதுனாலும் உங்களுக்கு இன்ஸ்டன்ட்டா கிடைக்கிற மாரி வச்சிருக்கீங்க. அது அந்த மொமெண்ட்டுக்கு நல்லதா நல்லா ஜாலியா தான் இருக்கும். ஆனா அந்த ஜாலி வந்து ஃப்ரீ கிடையாது. இதுக்கு ஒரு பெரிய விலை இருக்கு. அந்த விலை என்ன தெரியுமா? அந்த பிரைஸ் டாக் வந்து அந்த பிரைஸ் டாக்ல அ விலை போடல. அது உங்க ஃபியூச்சர். இந்த வீடியோல இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷன்லேருந்து தப்பிச்சு, அந்த சீப் என்டர்டெயின்மென்ட்லேருந்து தப்பிச்சு, உங்க ட்ரீம்ஸ எப்படி அச்சீவ் பண்ணலாம்னு நம்ம பார்க்கலாம். லெட்ஸ் பிகின் மை ஸ்டோரி. நீங்க டோபமைன் ட்ராப்ல இருக்கீங்க. உங்க மூளைக்குள்ள டோபமைன்னு ஒரு கெமிக்கல் இருக்கு. அதுதான் உங்க ரிவார்ட் சிஸ்டம். இப்ப ஸ்டோன் ஏஜ்ல ஆதி மனிதர்கள் வந்து மான வேட்டையாடும்போது அவங்களுக்கு டோபமைன் கிடைச்சது. இப்ப அவங்க பயங்கர பசியில இருக்கும்போது அவங்க சாப்பிட்டாங்கன்னா டோபமைன் கிடைச்சது. அந்த காலத்துல எப்படின்னா, ஹார்ட் ஒர்க் பண்ணா அவங்களுக்கு டோபமைன் கிடைச்சது. ஆனா இந்த காலத்துல எப்படி? ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு பட்டன் பிரஸ் பண்ணா போதும். உங்களுக்கு ஃபுட் கிடைக்குது, எஜுகேஷன் கிடைக்குது, என்டர்டெயின்மென்ட் கிடைக்குது, வேலிடேஷன் கிடைக்குது. எல்லாமே உங்களுக்கு கிடைக்குது. ஜஸ்ட் ஒரு பட்டன் பிரஸ்ல. அதனால உங்க பிரெயின் வந்து கன்ஃப்யூஸ் ஆயிடுச்சு. ஏன்டா நீ இவ்ளோ கஷ்டப்படுற? உனக்கு சிம்பிளாவே இவ்ளோ ஹாப்பினஸ், டோபமைன்லாம் கிடைக்குதுடா அப்படின்னு உங்க பிரெயின் வந்து சிம்பிளான டாஸ்க்க வந்து ஃபாலோ பண்ணுது. அதனால தான் உங்க பிரெயினுக்கு ஏன் புக் எடுத்து படிக்கணும்? ஏன் கஷ்டப்படணும்? ஏன் ஜிம்முக்கு போணும்? அப்படின்னு அந்த பிரெயின் திங்க் பண்ணுது. இது நீங்க சீப் டோபமைனுக்கு அடிக்ட் ஆயிட்டீங்க. அதனால தான் ஒரு புக் எடுக்க சொன்னா தூக்கம் வருது. ப்ராஜெக்ட் பண்ண சொன்னா உங்களுக்கு போர் அடிக்குது. ஏன்னா, ரியல் லைஃப் வந்து ஸ்லோவா தான் இருக்கும். ஆனா உங்க பிரெயினுக்கு ஃபாஸ்ட் தான் வேணும். இதுதான் ஆப்ரகாம் லிங்கன் சொல்லியிருக்காரு. டிசிப்ளின் இஸ் சூசிங் பிட்வீன் வாட் யூ வாண்ட் நவ் அண்ட் வாட் யூ வாண்ட் த மோஸ்ட். நவ்வுனா உங்களுக்கு இப்ப என்டர்டெயின்மென்ட், எக்ஸைட்மென்ட் அதெல்லாம் நவ்ல வரும். ஆனா வாட் த மோஸ்ட்னா கேரியர், ஃபினான்ஸ், ரிலேஷன்ஷிப் இதெல்லாம் தான் மோஸ்ட் தேவைப்படும் உங்க லைஃப்ல. ஆனா இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷன் என்ன சொல்லும்? எல்லாமே வாட் நவ் அப்படின்னு சொல்லும். ஓகே. இதுல என்ன பெரிய லாஸ்ன்னு தானே கேட்கிறீங்க. கொஞ்சம் ஜாலியா இருக்கும் அவ்வளவுதானே. அப்படின்னு தானே சொல்றீங்க. ஆனா இதுக்கு நீங்க ஒரு காஸ்ட் பே பண்றீங்க. அதுதான் ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட். ஓகே. இமேஜின் பண்ணிக்கங்க. உங்க பேரலல் யூனிவர்ஸ்ல நீங்க இருக்கீங்க. அந்த வெர்ஷன்ல நீங்க என்னன்னா, இந்த மாரி ரீல்ஸ் எல்லாம் பார்த்து டைம் வேஸ்ட் பண்ணாம, நல்லா படிச்சு நல்லா முன்னேறிட்டீங்க. அந்த கோர்ஸ்லாம் படிச்சு முன்னேறிட்டீங்க. அந்த மாரி ஜங்க் ஃபுட்லாம் சாப்பிடாம நல்லா அ நல்ல ஃபுட்லாம் சாப்பிட்டு ஜிம்முக்கு போய் அவங்க பிசிக்க நல்லா மெயின்டெயின் பண்ணியிருக்காங்க. அந்த மாரி தான் நீங்களும். இப்ப நீங்க அந்த டைமுக்கு பதிலா நீங்க அந்த வொர்க் அவுட்ஸ்லாம் பண்ணியிருந்தீங்கன்னா, நீங்க அந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கான ரிசல்ட்ஸ எடுத்திருப்பீங்க. அந்த பேரலல் யூனிவர்ஸ்ல உங்க வெர்ஷன் வந்து உங்க ட்ரீம் லைஃப்பா வாழ்ந்துட்டு இருக்கலாம். இதுதான் திருக்குறள்ல "செய்தக்க அல்ல செய்யக் கடும், செய்தக்க செய்யாமை யானும் கெடும்னு சொல்லியிருக்காங்க. எப்படின்னா, நீங்க செய்ய வேண்டிய விஷயத்த செய்யாம இருந்தாலும், செய்யக்கூடாத விஷயத்த செஞ்சாலும் உங்களுக்கு அ கேடு தான் விளைவிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷன் இது 2மே தரும். நீங்க செய்யக்கூடாததையும் செய்ய சொல்லும், நீங்க செய்ய வேண்டியதையும் செய்ய விடாம தடுக்கும். ப்ரூஃப் வேணுமா? Zerodha ஃபவுண்டர் யங்கஸ்ட் பில்லியனர் நிகில் காமத் அவரோட ரீசென்ட் இன்டர்வியூல அதாவது பாட்காஸ்ட்ல எலன் மஸ்க் கூட பாட்காஸ்ட்ல சொன்னப்ப, அவர் லிங்க்டின் போஸ்ட் கேப்ஷன் என்னவா இருந்துச்சுன்னா, "த இயர்ஸ் டு டிலேயிங் கிராட்டிஃபிகேஷன், த ஃபியூச்சர் பிலாங்ஸ் டு த பேஷண்ட்" அப்படின்னு சொன்னாரு. பாருங்க, "த ஃபியூச்சர் பிலாங்ஸ் டு த ஸ்மார்ட்டஸ்ட்ன்னு சொல்லல. த ஃபியூச்சர் பிலாங்ஸ் டு த ஃபாஸ்டஸ்ட்ன்னு சொல்லல. த ஃபியூச்சர் பிலாங்ஸ் டு த பேஷண்ட்ன்னு சொல்லியிருக்காரு." ஒரு பில்லியனரே வெயிட் பண்ண சொல்றாரு. அவசரப்படாதீங்க நீங்க. இவரு ஜெராதாவ 10 வருஷமா பில்ட் பண்ணியிருக்காரு. அவரு குயிக் மணிக்கு வந்து சேஸ் பண்ணல. அதனால தான் இவர் ஜெயிச்சிருக்காரு. இப்ப 1% ரிசல்ட் வேணும்னா, நீ உனக்கு 1% பேஷன்ஸ் இருக்கணும். இப்ப உனக்கு 100% ரிசல்ட் வேணும்னா 100% பேஷன்ஸ் இருக்கணும். இதுதான் டிலேய்ட் கிராட்டிஃபிகேஷன். டிலேய்ட் கிராட்டிஃபிகேஷனோட உண்மையான பவர் என்ன தெரியுமா? அதுதான் காம்பவுண்டிங். ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் காம்பவுண்டிங்க வந்து 8த் வொண்டர், வேர்ல்ட் வொண்டர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, வாரன் பஃபட், த கிரேட்டஸ்ட் இன்வெஸ்டர் ஆஃப் த வேர்ல்ட். அவரோட நெட் வொர்த் வந்து 99% வரதுக்கு அவரு 15த் பர்த்டேல தான் அவரோட நெட் வொர்த்தோட 99% ரீச் ஆச்சு. ஃபர்ஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்க. அவரோட 20ஸ்ல இல்ல, 30ஸ்ல இல்ல, 40ஸ்ல இல்ல. அவரோட 15த்ல தான் அவரு அந்த 99% வெல்த்த ரீச் பண்ணாரு. இப்ப ஆரம்பத்திலேயே அவரு அவ்வளவு காசு வந்துச்சே அப்படின்ட்டு
எடுத்து செலவு பண்ணிட்டு இருந்தாருன்னா இந்த அளவுக்கு வந்திருக்க முடியாது. அவரு என்ன பண்ணாருன்னா இன்வெஸ்ட் பண்ணி வெயிட் பண்ணாரு. அவரு அந்த காசெல்லாம் எடுத்து செலவு பண்ணாம அதே வாழ்க்கையில இருந்தாரு. டிலேடு கிராட்டிபிகேஷன் ஃபார் டிகேட்ஸ். ஸோ அதனாலதான் இவரு இப்ப அதுதான் ஹிஸ்டரியில லாங்கஸ்ட் கேம் பிளே பண்ணிருக்காரு. லெஜெண்டா வந்திருக்காரு. ஓகே, ப்ராப்ளம் புரிஞ்சா இது எப்படி பிக்ஸ் பண்ணலாம்? போனை தூக்கி போறதா? அதெல்லாம் பண்ண வேணாம். இந்த 2 வெப்பனை யூஸ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் வெப்பன் வந்து இந்த 10 மினிட் ரூல். இது ஒரு சிம்பிள் ரூல் தான். இப்ப நீங்க ஏதோ ரீல்ஸ் பார்க்கணும் அந்த மாதிரி டைம் வேஸ்ட் பண்ற டாஸ்க் மாதிரி உங்களுக்கு தோணுச்சுன்னா, நான் பண்றேன். ஆனா அது 10 நிமிஷம் கழிச்சு பண்றேன் அப்படின்னு நீங்க சொல்லுங்க. ஏதாவது ஜங்க் ஃபுட் சாப்பிடணும்னு தோணுச்சுன்னா நீங்க சாப்பிடலாம். ஆனா 10 நிமிஷம் கழிச்சு சாப்பிடுறேன் அப்படின்னு நீங்க சொல்லிக்கோங்க. 10 நிமிஷத்துல உங்க அந்த தோணுனது உங்களுக்கு காணாம போயிரும். நீங்க வேற இதுல போயிருவீங்க. இதுதான் இன்ஸ்டன்டா உங்களுக்கு கிடைச்சாதான் அது பிரச்சனை. நீங்க அதை டிலே பண்ணீங்கன்னா உங்களுக்கு அது ப்ராப்ளம் இல்ல. அதுக்குன்னு ஜங்க் ஃபுட்ட நான் என்ன 10 நிமிஷம் கழிச்சு சாப்பிடுறதா? அப்படி இல்ல. அந்த 10 நிமிஷத்துல உங்க மைண்ட் கண்ட்ரோல் ஆயிரும். நீங்க அந்த அந்த தேவையே உங்களுக்கு இருக்காது. நீங்க தான் பாஸ். உங்க பிரெயின் வந்து உங்க பாஸ் கிடையாது. நீங்க உங்க பிரெயின் என்னதான் உங்களை ஏமாத்துனாலும், நீங்க இந்த மாதிரி டெக்னிக்லாம் ஃபாலோ பண்ணி உங்க பிரெயினை ஏமாத்திருங்க. 2வது வெப்பன் வந்து எம்பரேஸ் த போரிங். இப்ப நீங்க ஒரு டெய்லி ஒரு 30 நிமிஷம் வந்து இந்த போனெல்லாம் தூக்கி போட்டு, இல்ல தூக்கி போட வேணாம், ஓரமா வச்சுட்டு நீங்க யோசிச்சு பாருங்க இன்னைக்கு என்னெல்லாம் பண்ணோம். இல்லைன்னா அமைதியா உட்காருங்க. இல்லைன்னா உங்க வாழ்க்கைக்கு பர்பஸ் அதெல்லாம் அந்த மாதிரி நீங்க சும்மா யோசிங்க. அந்த அப்படி இருந்தா தான் பரவாயில்ல. இப்ப அஹ், இதே ஐசக் நியூட்டன் வந்து ஆப்பிள் மரத்துக்கு கீழே அமைதியா உட்காந்துட்டு இருந்ததுனால தான் அவரால் கிராவிட்டியை கண்டுபிடிக்க முடிஞ்சுச்சு. இப்ப என்னத்துக்கு அவர் போன் நோண்டி ரீல்ஸ் பார்த்துட்டு அந்த ஆப்பிளை கண்டுக்காம இருந்திருந்தா பிசிக்ஸ்ல பாதி சாப்டர் பாதி புக்கே இல்லாம இருந்திருக்கும். அதே மாதிரி ஹிட்லர் வந்து இப்ப ரீல்ஸ் நோண்டிட்டு இருந்தா வேர்ல்டு வார் 1, 2 சோசியல்ல உங்களுக்கு பாதி சிலபஸ் உங்களுக்கு குறைஞ்சிருக்கும். இல்லைனாக்கா உங்க வில் பவர் மேல நம்பிக்கை வைக்காதீங்க. ஏன் இப்படி சொல்றேன்னா, இப்ப உங்க என்விரான்மெண்ட்டை மாத்திட்டீங்கன்னா அது ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. உங்களுக்கு ஒர்க் பண்ணும்போது போன் நோண்ட தோணுச்சுன்னா நீங்க போனை வந்து உங்க பக்கத்துல வச்சுக்காதீங்க, தூரமா வச்சுக்கோங்க. இல்லைன்னா நீங்க சுவிட்ச் ஆஃப் பண்ணிருங்க. இப்ப உங்களுக்கு ஜங்க் ஃபுட் சாப்பிடணும்னு தோணுச்சுன்னா நீங்க ஜங்க் ஃபுட் வாங்காதீங்க. அதை டோட்டலா அவாய்ட் பண்ணிருங்க. பில்லியனர்ஸ் எல்லாம் இப்ப இதுதான் ஃபாலோ பண்றாங்க. அவங்க வில் பவரை ரிலை பண்ண மாட்டாங்க. அவங்க சிஸ்டத்தை பில்ட் பண்ணுவாங்க. நாம டிலேட் கிராட்டிபிகேஷனை ஃபாலோ பண்ணணும்னு சிஸ்டம் கிரியேட் பண்ணுவாங்க. இன்ஸ்டன்ட் கிராட்டிபிகேஷன் வந்து அவங்களுக்கு கஷ்டப்படுத்திடுவாங்க. அதனால டிலேடு கிராட்டிபிகேஷன் அவங்களுக்கு ஈஸியா இருக்கிறதுனால அதையே அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ நீங்களும் அந்த சிஸ்டம் கிரியேட் பண்ணி அதை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. இப்ப பில்லியனர்லாம் எடுத்து பாருங்க. அவங்க மட்டும் எப்படி ரிச்சர் ஆகிட்டே போறாங்க. ஆனா நாம அடுத்த மாசம் சம்பளத்துக்கு எதிர்பார்த்துட்டு இருக்கோம். அவங்களுக்கு என்ன லக்கா இல்ல ஹார்ட் ஒர்க்கா? இல்ல, அவங்களுக்கு ஒரு சீக்ரெட் தெரியும். அதுதான் டிலேயிங் கிராட்டிபிகேஷன். இந்த உலகத்தை வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க எப்படின்னா உங்களை நவுலயே உட்கார வைக்கிறதுக்கு. இந்த போன் எடுத்து நீங்க அத டிஸ்ட்ராக்ஷன் டிவைஸ்லயே இருப்பீங்க அப்படின்னு. அது உங்க வெல்த்தை உறிஞ்சி எடுக்கிற ஒரு மிஷின். எப்பயும் நீங்க இன்ஸ்டன்ட் ப்ரெஷர் சூஸ் பண்ணும்போது இப்ப எப்படின்னா நெட்ஃபிளிக்ஸ், இன்ஸ்டாகிராம் இல்ல எக்ஸ்பென்சிவ் காபி, இந்த இஎம்ஐ போனு அதெல்லாம் இன்ஸ்டன்ட்டா உங்களுக்கு கிடைச்சிடும்ல. நீங்க அவ்வளவு மதிப்பு தேவையில்லை, கொடுக்க தேவையில்லை. மாசம் மாசம் நீங்க கட்டினா போதும். இன்ஸ்டன்ட்டா உங்களுக்கு ரிவார்டு இப்பயே கிடைச்சிடும். இது எப்படின்னா உங்க வெல்த்தை வந்து நீங்க அவங்களுக்கு எழுதி கொடுக்குற மாதிரி. நீங்க ஒவ்வொரு தடையும் இன்ஸ்டன்ட் கிராட்டிபிகேஷன் மூலியமா என்ஜாய் பண்ற இதனால உங்களுக்கு வர வேண்டிய காசுலாம் அவங்களுக்கு காசு போயிட்டு இருக்கு. லைஃப்ல பெரிய விஷயம் எதுவுமே உனக்கு இன்ஸ்டன்ட்டா கிடைக்காது. இப்போ உனக்கு குட் பிசிக் வேணும்னா நீ ஜிம்முக்கு போகணும். அதுக்கு ஒரு 1 இயர் டைம் எடுக்கும். இப்போ உனக்கு கரியர் வேணும்னா நீ நிறைய ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணணும். அதுக்கும் நீ ஒவ்வொரு நாளும் பிராக்டிஸ் பண்ணணும். பேசிக்கலி இது எப்படின்னா நீ ஃபியூச்சர்ல இருந்து லோன் எடுக்கிற மாதிரி. ஒவ்வொரு தடவையும் நீங்க இன்ஸ்டன்ட் கிராட்டிபிகேஷன் சூஸ் பண்ணும்போது நீங்க ஃபியூச்சர்ல இருந்து லோன் எடுக்கிறீங்க. ஆனா அதோட இன்ட்ரெஸ்ட் ரேட் ரொம்ப அதிகம். இது தெரியாம நீங்க எப்பயுமே இன்ஸ்டன்ட் கிராட்டிபிகேஷனே சூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. இது தெரிஞ்ச அவங்கனாலதான் டிலேடு கிராட்டிபிகேஷன் சூஸ் பண்ணி அந்த இன்ட்ரெஸ்ட் எல்லாம் பே பண்ணாம அவங்க வெல்த்தை ரீச் பண்ணிடுறாங்க. மேக் த ஹார்ட் சாய்ஸ் டுடே ஸோ த டுமாரோ கேன் பி ஈஸி. இந்த 6 இன்ச் ஸ்கிரீனை வந்து உங்க லைஃப்பை டிசைட் பண்ண விட்டுறாதீங்க. உங்க ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிட்டு உங்களுக்கு எது பிடிக்குமோ அதை பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா, யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.